தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். பரிசுத்த ஆவியை வாரும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் நம்மையே தயாரித்து நம்மில் விசுவாசத்தின் ஒளியிலானும் நற்செயல்களின் எண்ணெயிலாலும் நாம் தயார் செய்து நம் ஆண்டவரை நம் மீட்பரை எதிர்பார்த்து கொள்கின்ற அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தளுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகத்தில் இப்பொழுது சின்னப்பர் எஃபேசருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் 7 வசனங்களில் நாம் கிறிஸ்துவராகிறோம், நமக்கு ஆண்டவர் எத்துணை ஆசிரியங்களை பொழிந்துள்ளார் என்று நமக்கு கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் சர்வவல்லவரான கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டார். இதுதான் முதலாவது பாக்கியம், ஆசீர்வாதம். இரண்டாவதாக, தேர்ந்தெடுத்த நம்மை அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் அழைத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்மை அவர் பிள்ளைகளாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பிள்ளைகளாக இருந்திருப்பதால் நம்மை ஆண்டவர் மீட்டருளினார். நம்முடைய குற்றங்களிலிருந்து, நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய சாவங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டருளினார். அது மட்டுமல்ல, நம்முடைய குற்றங்களுக்கு பாவ மன்னிப்பையும் தந்தருளினார். ஆகவே தன்னுடைய ஒரே மகனை வழியாக ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை, ரகசியத்தை வெளிப்படுத்தினார். என்ன அந்த ரகசியம்? நான் அனைத்து இந்த விண்ணுலகும் மண்ணுலகும் அனைத்துமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஒன்றிணைப்பது தான் ஆண்டவரின் திருவிழமாக இருக்கின்றது. ஆகவே அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போர் அனைவருக்கும் அந்த விண்ணுலகத்தில் ஒரு பங்கை ஆண்டவர் அளிக்கின்றார். என்ன அது பங்கு? உண்மையான நற்செய்தி நம்புவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய தூய ஆவியாரே அளித்துள்ளார் என்று சின்னப்பர் கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாள்தோறும் நம் பார்வைக்கு எட்டாத பல ஆசிரியங்களை ஆண்டவர் நம் மீது பொழிந்துள்ளார். நம்முடைய உடல், இந்த உடல் சௌக்கியம், நம்முடைய வேலை வாய்ப்பு, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் என்று எண்ண வேண்டுமே தவிர நான் என்னுடைய சொந்த சொத்து என்று எண்ணக்கூடாது. ஆகவே நாள்தோறும் இத்தகையான ஆசிரியர்களை நம் மீது பொழிந்து நமக்கு தேவையான அனைத்தையும் அழித்து நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கின்ற அந்த சர்வவல்லவரான கடவுளுக்கு நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணித்து அவரில் நாம் ஜெபிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மறவா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாத நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாத நன்றி சொல்வேன். ஜெபிப்போமாக. அன்பு நிறைய ஆண்டவரே இயேசுவே, ஏதோ உம்மால் நமக்கு பொருந்து நமக்கு நீ அழுகின்ற அனைத்து ஆசைகளுக்கு நன்றி கூறி நம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாள்தோறும் உடைய ஒளியில் நாம் நடந்து உம்முடைய ஆசிரியம், உடைய கிருபை, உடைய வலிமையும் பெற்று வாழ்கின்ற பிள்ளைகளாக நம்மை ஆசிர்வதிக்குமாறு உம்முடைய திருப்பெயரால் மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூயாவியானவர் உம்மை ஆஸ்வதிப்பராக. ஆமென்.